இன்னைக்கு வீடியோல சீக்வென்ஸ் ஆப்பரேட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. Sequence operators, list, tuple, strings இது எல்லாமே sequence அல்லது sequential data types in Python னு சொல்லலாம். Sequence operators என்னலாம் அப்படின்னா concatenate, append, repetition, membership, slicing இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். Sequence operatorsல first one வந்து concatenation operator. Joining of two or more strings is called as concatenation. ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது concatenation. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் ப்ளஸ். இப்போது வெல்கம் டு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி S1க்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி S2க்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். நியூபி டு ப்ரோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி S3க்கு அசைன் பண்ணியிருக்கோம். S1, S2, S3யை கன்காட்னேட் பண்ணி MSGக்கு அசைன் பண்ணுறோம். இப்போது அந்த MSGயை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங் நியூபி டு ப்ரோ அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் கன்காட்னேஷன் ஆப்ரேட்டர். இவ்வளோ நேரம் ஸ்ட்ரிங்கோட கன்காட்னேஷனை பார்த்தோம். இப்போது லிஸ்ட்டோட கன்காட்னேஷனை பார்க்கலாம். 2, 4, 6 அப்படிங்கிறத லிஸ்ட் 1க்கு அசைன் பண்ணியிருக்கோம். 8, 10, 12 அதை லிஸ்ட் 2க்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். இப்போது லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2வையும் கன்காட்னேட் பண்ணி லிஸ்ட் 3க்கு அசைன் பண்ணுறோம். இப்போது லிஸ்ட் 3யை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். லிஸ்ட் 1ம் லிஸ்ட் 2ம் நமக்கு கன்காட்னேட் ஆகிருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் டியூப்பிளுக்கும். அடுத்த சீக்வென்ஸ் ஆப்ரேட்டர் வந்து அப்பெண்ட். இருக்கிற ஸ்ட்ரிங் கூட எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறது தான் அப்பெண்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் அடிஷன் அசைன்மெண்ட். இப்போது பைத்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி S1க்கு அசைன் பண்ணியிருக்கோம். S1 கூட ப்ரோக்ராமிங்கை அப்பெண்ட் பண்ணுறோம். இப்போது S1ஐ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த சீக்வென்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ரெப்படிஷன். ஒரு ஸ்ட்ரிங்கை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அது அத்தனை தடவை ரிப்பீட் ஆகும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் அல்லது ரெப்படிஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ப்ரோக்ராமிங் இஸ் ஃபன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் இந்த ஸ்ட்ரிங் 3 தடவை நமக்கு ரிப்பீட் ஆகுது. 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறத 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் நமக்கு லிஸ்ட் 1 வந்து நமக்கு 4 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் டியூப்பிளுக்கும். அடுத்த சீக்வென்ஸ் ஆப்ரேட்டர் வந்து மெம்பர்ஷிப். ஒரு ஸ்ட்ரிங்கில் இன்னொரு சப்ஸ்ட்ரிங் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் இன், நாட் இன். இந்த ஆப்ரேட்டர்ஸை தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். இப்போது பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ப்ரோக்ராம் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் எஸ்ஸில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இருக்குது, அதனால் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது ஜாவா அப்படிங்கிற சப்ஸ்ட்ரிங் எஸ்ஸில் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து நாட் இன் ஆப்ரேட்டர் வச்சு செக் பண்ணலாம். நாட் இனுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஜாவா நாட் இன் எஸ். ஆமாம், ஜாவா வந்து எஸ்ஸில் இல்லை, அதனால் நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸில் ஆப்பிள் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இல்லை, அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸில் கிரேப்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். இருக்குது, அதனால் நமக்கு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸ்லைசிங் அ ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கில் உள்ள சப்ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் தான் ஸ்லைசிங். அந்த மெயின் ஸ்ட்ரிங்கில் இருந்து எடுக்கிற சப்ஸ்ட்ரிங் தான் ஸ்லைஸ்.
இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸ்லைசிங்கோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா ஸ்ட்ரிங் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள ஸ்டார்ட் கோலன் எண்ட் கோலன் ஸ்டெப். இதில் வந்து ஸ்டெப் வந்து ஆப்ஷனல், ஸ்டார்ட் வந்து பிகினிங் இண்டெக்ஸ் வேல்யூ, எண்டுங்கிறது லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பித்து எண்டுக்கு முந்தின கேரக்டர் வரைக்கும் தரும், எண்டு கேரக்டரை இன்க்ளூட் பண்ணாது. பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கில் உள்ள இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூவை யூஸ் பண்ணுறோம். இப்போது எஸ் ஆஃப் 2 அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்போவுமே நமக்கு 0 அப்படின்னு எடுத்துக்கும். 0 1 2. அப்போ செகண்ட் இண்டெக்ஸில் நமக்கு வந்து டி இருக்கிறதுனால நமக்கு இங்கே டி அப்படின்னு வந்திருக்கு. இப்போது ஸ்லைசிங் பற்றி பார்க்கலாம். 0 அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்ட் வேல்யூ, 6ங்கிறது நமக்கு வந்து எண்டு வேல்யூ. எண்டு வேல்யூ இன்க்ளூட் ஆகாது, அப்போ 5 வரைக்கும் தான் நமக்கு எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து 0 1 2 3 4 5 பைத்தான் வரைக்கும் எடுக்கும், நமக்கு பைத்தான் அப்படிங்கிறது வந்திருக்கு. அடுத்தது 0 வந்து ஸ்டார்ட் வேல்யூ, 6ங்கிறது எண்டு வேல்யூ, 2ங்கிறது ஸ்டெப் வேல்யூ. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 5 பைத்தான் வரைக்கும் வரும், ஸ்டெப் வந்து 2 2வாக வரும். அப்போது பி வரும், அடுத்து டி வரும், அடுத்து ஓ வரும். அடுத்தது ஸ்டார்ட் வேல்யூயும் கொடுக்கல, ஸ்டாப் வேல்யூயும் கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்கு. இப்போ ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாப் வேல்யூ கொடுக்கல, அப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டு வரைக்கும் போகும். ஸ்டெப் வேல்யூ வந்து 2, அப்போ 1 விட்டு 1 அடுத்தடுத்து போகும். அப்படின்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா PTO ஸ்பேஸ் RGAMN அப்படின்னு வரும். அடுத்தது ஸ்டெப் வேல்யூ வந்து -1லேருந்து இருக்குது. ஸ்டார்ட்டும் கொடுக்கல, ஸ்டாப்பும் கொடுக்கல. ஸ்டெப் வேல்யூ வந்து -1. -1னா நமக்கு ரிவர்ஸ்லேருந்தே வரும், ரிவர்ஸ்லேருந்து வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது ஸ்லைசிங்க்கு நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். டு பிரிண்ட் அ ஸ்ட்ரிங் இன் ட்ரையாங்குலர் ஃபார்மெட். பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஃபார் I in range len of s, அதாவது ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும் ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட் ஐ கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ஸ்லைசிங் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்லைசிங்கோட ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கல, அதனால் ஃபஸ்ட் கேரக்டர்லேருந்தே எடுத்துக்கும். எண்டு வேல்யூ i+1 கொடுத்துருக்கோம், அதனால் ஐ கேரக்டர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் பி வந்திருக்கு, அடுத்து 2 லெட்டர் PY, அதே மாதிரி அடுத்தடுத்து வரும் PYT PYTH, அப்படியே கடைசி வரைக்கும் நமக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு வரும். அடுத்த சாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். டு செக் an input string is palindrome or not. முதல்ல பாலிண்ட்ரோம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஒரு ஸ்ட்ரிங் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரை படித்தாலும் கடைசியிலேருந்து ஃபஸ்ட் வரைக்கும் ரிவர்ஸில் படித்தாலும் சேமாக இருக்கிறது தான் பாலிண்ட்ரோம். ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். என்டர் அ ஸ்ட்ரிங் அப்படின்னு ப்ராம்ப்ட் பண்ணி இன்புட்டாக வாங்கி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ரிவர்ஸ்ட் எஸ்ஸா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஸ்லைசிங் யூஸ் பண்ணி எஸ்ஸை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் வேல்யூ கொடுக்கல, ஸ்டெப் வேல்யூ -1 கொடுத்ததுனால நமக்கு ஸ்ட்ரிங் ரிவர்ஸாக வரும். இப்போது இன்புட் ஸ்ட்ரிங்கும் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ணுறோம், இல்லைன்னா நாட் பாலிண்ட்ரோம்னு பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் அ ஸ்ட்ரிங்கில் நம்ம இப்போ ஹலோ அப்படின்னு கொடுக்குறோம். ஹலோ இஸ் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரேஸ் கார் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். ரேஸ் கார் இஸ் பாலிண்ட்ரோம் அப்படின்னு வந்திருக்கு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் சீக்வன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் அண்ட் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.